ஹே வாட்ஸ்அப் கைஸ், நான் உங்கள் எம்ஆர்கே. இது உங்கள் சேனல். ஸோ டாகி ஷோ இப்போதைக்கு எல்லா பக்கம் எங்கே பக்கம் திரும்பினாலுமே டாகி ஷோ போயிட்டுருக்கு. இதை பற்றி பேசவே நினச்சேன், பட் சொசைட்டியை பார்க்கும்போது எவ்வளோ மோசமாக இருக்காங்க பீப்புள்ஸ் நினைக்கும் போதே நிச்சயமாக இதை பற்றி பேசி ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு கைஸ். ஆக்சுவலி மார்வல் டிசிலையுமே டாக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கிரிப்டோ, ஏஸ் அபவுண்டன்ட், லாக்ஜா, டாகி அப்படின்னு எக்கச்சக்கமான பெட் லவர்ஸ் மார்வல் டிசி காமிக்ஸ்ல இருக்காங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக சூப்பர் படத்தில் கிரிப்டோவை பார்த்துருப்போம். எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் கேட்டாகவே மாறி இருக்கும். ஸோ டாக்ஸ் காமிக்கில் மட்டும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, ரியல் லைஃப்லையுமே ஹியூமன்ஸுக்கு டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நியூஸை பார்த்துருப்பீங்க. ட்ரெயினில் போகிறாங்களே அவங்களாம் வெளியே கால் நீட்டும் போது டாக்ஸ் வந்து குழைச்சி அந்த வெளியே கேரளா கால் நீட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே உள்ள காலை வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கு டாக்ஸ். ஸோ ட்ரெயின் ஸ்டேஷன் மாஸ்டருக்குமே டாக்ஸ் பயங்கரமாக உதவி பண்ணியிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டாக் வந்து ஓனர் வந்து இந்த டாக் இங்கே இருக்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். ஆனால் அந்த ஓனர் வருவார்னு அந்த டாக் அங்கே இருந்து இறந்து போன கணக்கெலாம் இருக்குது. அதுக்கெலாம் தனியாக ஸ்டாச்சுவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, விளையாட்டில் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ டாக்ஸ் ரொம்பவுமே லவபிள் கிரீச்சர் தான், அது யாருமே மாற்றமே கிடையாது. பட் இங்கே நம்ம பேச வந்திருக்கோன்னா ஹியூமன்ஸ்க்கு டாக்ஸ்னால என்ன பிரச்சனை வருது. இந்த வீடியோ டாக் லவர்ஸ் விசஸ் டாக்ஸை வேணும்னு சொல்கிறவங்க இல்லை, டாக்ஸ்னால பிரச்சனைன்னு இருக்கிறவங்க யாரெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கிளியராக சொல்லிக்கிறேன், நான் வந்து டாக் ஹேட்டரோ அதே சமயத்தில் டாக் லவ்வரோ கிடையாது. நான் நியூட்ரல் தான். நானுமே டாக் வளர்த்துருக்கேன். இப்போது எனக்கு டாக்ஸ் இருக்குது, எனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் இதனால் ஒரு பிரச்சனை வரும்னா நிச்சயமாக பற்றி நான் பேசுவேன் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஹைகோர்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களே முன் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து நியூ டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஷெல்டரை ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே போடணும் அப்படின்னு கோர்ட்டே வந்து முன் வந்து இதை நம்ம கேஸும் போடாமல் அவங்களே முன் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களிருந்து எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் கிளம்புது. ஸோ இந்த இஷ்யூவை பற்றி விஜய் டிவியில் 12 மணிக்கு ஐ திங்க் நினைக்கிறேன் ஷோவில் பேசியிருப்பாங்க. அப்போ தெரிய வருது, இங்கே டாக்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது, டாக் லவ்வர்ஸ் தான் பிரச்சனைன்னு. இவ்வளோ திரும்பி டாக்ஸிக்காக இருக்காங்க, செம்ம டாக்ஸிக்னா இவங்க கைஸ். இவங்க மத்தியில் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலே உடம்புலாம் கூசுது. அந்தளவுக்கு அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காங்க பீப்புள்ஸ். நான் எல்லாரையும் சொல்லலை, அங்கே தான் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேச்சிலேயே ஹியூமன்ஸை வெறுக்கிற மாதிரி, ஹியூமன்ஸை பிடிக்கிற மாதிரி இருக்காங்க. அது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த ஷோவில் 2 பிரிக்கப்படுறாங்க. ஒன்று டாக் லவ்வர்ஸ், இன்னொரு பக்கம் வந்து டாக்ஸ்னால் நாங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் அப்படின்னு பேச 2 குரூப் பிரிக்கிறாங்க கைஸ். இதில் யாருமே இந்த டாக்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க யாருமே டாக்ஸை கொல்லணும், டாக்ஸை ஹேட் பண்ணுறவங்க கிடையாது. ஸ்ட்ரீட் டாக்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், கவர்மெண்ட் இதை பண்ணுறாங்க, அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை கெடுக்காதீங்க சொல்கிறவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க. நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் டாக்ஸ் யாரெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், டாக்ஸ்னால பிரச்சனை யாரெல்லாம் ஏற்பட்டுருக்கோ அவங்க பக்கம் எல்லாருமே கவுன்சிலர், டாக்டர்ஸ்னு படித்தவங்களா இருப்பாங்க, கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்தவங்களா இருப்பாங்க. இந்த பக்கம் டாக் லவ்வர்ஸ்ட்டு சொல்கிறவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிச் பீப்புள் இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, எல்லாரையும் பார்க்கலாம், அந்த ஷோலே காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது, பிகாஸ் காரில் அழகாக இறங்கி போயிடுவாங்க. ஸோ காரில் இருந்து நான் கிடைக்க போகுது, ஸோ அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஸ்ட்ரீட்டில் கோபி நான் சொல்கிற மாதிரி யாரெல்லாம் ஸ்ட்ரீட்டில் நடந்து போய் சாதாரண மக்கள் நடந்து போய் யாரெல்லாம் கடி வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரைட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் டாக் ஸ்டேட்டில் இருக்கணுமா இல்லையான்னு இவங்க பேச தகுதியே கிடையாது. பட் தே கால்ட் டாக் லவ்வர்ஸ். அவங்க போட்டு இந்த கவர்மெண்டோட முடிவுகளை இவங்க தடுக்கிறாங்க கைஸ். என்னென்ன ஷோலேயே ஒரு ஆட்டோ டிரைவர் பேசியிருப்பாரு. அதாவது நான் குழந்தைய வந்து ஸ்கூல் கூட்டி போகிற வகையில், ஆட்டோவில் போயிட்டு இருக்க வகையில் குறுக்க ஒரு நாய் வந்த மாதிரியும் அந்த நாயை வந்து அவர் காப்பாற்ற வகையில், நாயை நினச்சா கொண்டிருக்கலாம், பட் காப்பாற்ற வகையில் அந்த திருப்புனால அவரோட குழந்தை இறந்தவர் அங்கே வருத்தமாக விஷயம் பண்ணியிருப்பார். உண்மையிலே மனசில் கொஞ்சமாச்சும் ஈரம் இருந்தால் என்ன சொல்லணும், பாவம்னு யோசிக்கணும்ல. அப்படி கிடையாது. டாக்டர்ஸ் சொல்கிறாங்கன்னா, எனக்கு தான் வந்து குறுக்க குழந்தை வந்துச்சு, அதுக்காண்டி அந்த குழந்தைய அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டினா கேவலமான மென்டாலிட்டி. யோசிச்சு பாருங்களேன், அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார்ல, அவர் நினச்சா அந்த நாயை தூக்கி அடிச்சு போயிருக்கலாம். அவர் பயங்கரமாக ஆக்சிடென்ட் பண்ணி பயங்கர வேகத்தில் போய் நாயை முட்டியிருந்தா அந்த நாய்க்கு தான் பெரிய ஆபத்து இருந்திருக்கும். அந்த ஆட்டோக்கு பெருசாலாம் பாதிப்புகள் இருந்திருக்காது. சப்போஸ் குட்டி டேமேஜ் இருக்கலாம், பட் பெருசாக இருந்திருக்காரு. பட் இந்த நாயுமே அவர் சம உயிராக பார்த்து தான் அந்த நாயை காப்பாற்ற போய் தான் தன்னோட பிள்ளையை இழந்திருப்பார். அப்போ கூட அவர் எப்போவுமே நாயை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. சொல்கிறது எல்லாமே நாய்களை அழகான ஷெல்டரில் விடுங்க, அதோட வாழ்க்கையை அதை தீர்மானிக்கணும் அப்படிதான் அவர் சொல்கிறா. தவிர நாய்களை கொல்லணும் அப்படின்னு எந்த முடிவுமே, அவ்வளோ கஷ்டப்பட்டவரே
ஆக்சுவலி அவரோட கோவத்துக்கு அவரோட ரிவெஞ்சுக்கு அவர் நினச்சா சொல்லியிருக்கலாம் நாயை கொல்லணும் அப்படின்னு அவர் மிஷன் பண்ணியிருக்கலாம். பட் கிடையாது, அவருமே நாயை ஒரு சம உயிரை பார்க்குற கைஸ். ஸோ நான் கேட்குறது எல்லாமே ஸ்ட்ரீட் டாக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் எடுக்கிற முடிவில் தயவு செய்து பண்ண விடுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து கூட்டி போய் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பண்ண விடுங்க. முதல்ல பண்ண விட்டால் தான் அவங்க சரியாக பண்ணுறாங்களா தப்பாக பண்ணால் தெரியும். நீங்கள் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க, அப்படி எப்படி தெரியும்? எனக்கு புரியவே இல்லை கைஸ். ஆக்சுவலி எனக்குமே டாக்ஸ்னால நிறைய நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ தான் இந்த வாரம் தான் நைட்டு ஒரு 11 மணிக்கு நாளைக்கு வந்து ராஜேஷ் மீன் பண்ணணும் கைஸ். அதனால் வந்து ஒரு பிண்டு எடுக்கணும். ஸோ அதனால் போயிருந்தேன். நைட்டு 11 மணிக்கு போகிறேன். ஒரு 10 நாய் என் ஸ்ட்ரீட் தான், வேசலாம் கிடையாது, அந்த பக்கத்துலாம் போகல. என் ஸ்ட்ரீட்லேயே ஒரு 10 நாய் சூழ்ந்து குலைக்க வருது, கடிக்க சொல்ல போனா. என்னம்மா கடுப்பு? எனக்கு அந்த ஸ்ட்ரீட்டஸ் தெரியும், நான் அது சொல்ல வச்சிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அதுன்னு என்ன குலைக்க வருது? என்ன ஒரு கடுப்புன்னா, இந்த வீட்டு நாய் இருக்குல்ல, ஹவுஸ் டாக்ஸ், அது வந்து நமக்கு தெரியாதுல்ல, யாரும் தெரியாது. பட் அது ஒரு லைட்டாக குலையும் கைஸ். அது குலைச்சி உள்ள படுத்துரும். அது குலைச்சோன்னே ஊரில் இருக்கிற எல்லா நாயும் அப்படியே குலைக்க அமைச்சிருங்க கைஸ். கொலை குலைச்சி நம்ம கடிக்க வரும். அவ்வளோ பயமாக இருக்கும். ஈவன் தோ இது என்னோட ஸ்ட்ரீட்டு தான், ஆனால் அதுக்கே நாய்கள்லாம் கழிக்க வருது. அது காரணம் ஹவுஸ் டாக்ஸாக கைஸ். நிச்சயமாக நான் வந்து ஹவுஸ் டாக்ஸாக நிச்சயமாக வெறுக்கிற ஆள் கிடையாது. பட் அது அவங்க ஒழுங்காகவே பார்த்துக்கிற கைஸ். வெளியே விட்டுறாங்க, அப்படி ஜாலியாக விட்டுறாங்க. அதை பார்த்துக்கிட்டே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லேவ் மாதிரி அடிமை வச்சுருக்காங்க. தேவைன்னா கொஞ்சிறாங்க, தேவையில்லை தூக்கி போடுறாங்க. எனக்கு அதெல்லாம் உடம்படே கிடையாது. ஒரு நாயெல்லாம் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் மொட்டமாக வச்சுருக்காங்க. எப்போதான் மொட்டமாக இருக்கும், அது வெளியே வாங்கி கூட்டி போக மாட்டாங்க, அது கட்டியே இருக்கும். அது கோவத்தில் என்ன அந்த பக்கம் போனாலுமே மொட்டை குதிக்க பார்க்குது, கடிக்க பார்க்குது. ஸோ அந்த ஹியூமன்ஸ் டாக் லவ்வர்ஸே அந்த நாய்களை ஒழுங்காக பார்த்து கிடையாது. இதில் இவங்க வந்து பேசுகிறாங்க நாங்கள் டாக் லவ்வர்ஸ் அப்படி பேசிக்கிறாங்க. எனக்கு புரியவே கிடையாது. ஆக்சுவலி நீ பார்த்துருப்பீங்க, இந்த நீ என்ன ஷோலே பார்த்துருப்பீங்க, அந்த கெஸ்ட்டாக வந்திருப்பாரு. கெஸ்ட்டாக வந்து கோபின்னு தந்துருப்பாரு. அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஏன் போகிறீங்க, நீங்கள் 11 மணிக்கு மேலே போகிறீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. எந்த மாதிரி இருக்குது பாருங்களே. இப்போதைக்கு ப்ராபப்ளி அவருக்கே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா ஆம்புலன்ஸோ டெலிவரி பாய் எப்படி உள்ளே வருவார். 10 மணிக்கு பிரச்சனைப்பா, ஹார்ட் வலிக்குதுப்பா, இல்லைனா உடம்பு சரியில்லப்பா அப்படின்னா ஆம்புலன்ஸோ அல்லது டெலிவரி பாய் எப்படி உள்ளே வர முடியும்? நீங்கள் சொல்லுவீங்களா, ஐயா வரீங்க கேட்பீங்களா அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட போய்? என்னங்க எப்படிங்க எந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலி இப்போ வந்து மக்கள்லாம் வந்து கேஸ்ட்டு அப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட்னு பிடிக்க பார்க்குறாங்க. என்னோட ஸ்ட்ரீட்டு, இங்கே வந்து நாய் கடிக்கும், நீ வராத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கம்யூனிட்டிலாம் இருக்குது, அந்த பேர் என்ன கேட் கம்யூனிட்டிலாம் இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. உள்ள சேல்ஸ்மேன் அலோடு, நம்ம போக முடியாது. பால் விழுந்தா தூக்கி மிதிப்பாங்க, நம்மளை போட்டு எடுக்க விட மாட்டாங்க. ஸோ இப்போ உலகம் எவ்வளோ பெருசு கைஸ், உலகம் இருக்கிறதுலே மேசிவான பெருசு. பட் மக்கள் என்னமோ சுருகி போய் இதான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டு பாங்க, வராதிங்கப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்குது. எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ டாக்ஸிக்காக வச்சுப்பாங்களே. இங்கே டாக் லவ்ஸ் எல்லாருமே பீப்புள்ஸை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராப்ளி அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், அல்லது தனிமையாக இருக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க ஒரு தேடிக்கிட்ட ஒரு உணர்வாக டாக்டர் இல்லைங்க கைஸ். ஸோ அதனால அவங்க மக்களை கண்டாலே கடிக்க வராங்க. ஸோ நம்ம ஜேகே சொன்ன மாதிரி நாங்கள் டாக்ஸோட கூட வாழ்ந்துருவோம், ஆனால் இவங்க கூட வாழவே முடியாது கைஸ். அண்ட் இந்த டாக் லவர்ஸ்லாம் முட்டு கொடுக்க என்னன்னா, டாக்ஸ் இல்லாட்டி ராட்ஸ் அதிகமாகிடும், எலிகள் அதிகமாகிடும், அண்ட் பிள்ளைக்கு நோய் வந்து பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் உண்மைதான். ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லாட்டி பெருச்சாளி எலின்னு நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிள்ளைக்கு வந்து உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது உண்மைதான். இங்கே யாருமே டாக்ஸை மொத்தமாக கொள்ள சொல்லலை. டாக்ஸை கவர்மெண்ட் ஒழுங்காக வேக்சினேஷன் ஸ்டெரிலைஸ்ட் பண்ணி விட்டாலே இப்போதான் சொல்கிறோம். ஸோ டாக்ஸை இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு 20 டாக் இருக்குன்னா அதை 10 குறைங்க, 10 வந்து கொண்டு போங்க அப்படியே சொல்கிறோம். அப்படி நாங்கள் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் டாக்ஸ் நிறைய இருக்கும் போது நம்மளால் தப்பிச்சு ஓடவும் முடியல, தப்பிச்சு எங்கே கத்தவும் முடியல, போட்டு சுற்றி வளைச்சு நம்மளை போட்டு சாவடிக்குது. ஸோ டாக்ஸை ஒழுங்காக ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சின் கொடுத்து நல்லது. எக்கச்சக்கமான இந்த குடும்ப டாக்ஸ்லாம் இருக்குல்ல, பயங்கரமாக குடும்ப டாக்ஸ்லாம் வந்து ராபிஸ்லாம் இருந்தால் அதை ஷெல்டரில் போடுங்க சொல்கிறோம். ஸோ நான் டாக்ஸே வேணும்னு சொல்லலை. நம்ம சொல்கிற மாதிரி ஆக்சுவலி எப்போலாம் வந்து இந்த வெளிநாடு பீட் இருக்குல்ல, ஹைபிரிட் டாக்ஸ், ஆக்சுவலி தான் நம்ம நாட்டு நாய். இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து நம்மளோட தேச நாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம நாட்டில் உருவாகிற நாய். இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டிலேருந்து டாக்ஸை இறக்கி இங்கே கொண்டு வந்து அதே மோத வச்சு அதை நம்ம கூட மோத வச்சு தேவையா? ஸோ அதுவுமே ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ். அண்ட் டாக் லவர்ஸ் இன்னொன்று கொடுக்குறாங்கன்னா, டாக்ஸ்லாம் வந்து இல்லாமல் போச்சுன்னா திருடர்கள் அதிகமாகிடுவாங்க அப்படின்னு அவங்க விஷயம் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் கேட்கணுங்க. இது எப்படி இங்கே வந்து கேட்பீங்க? இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் பொறுப்பு எடுக்கணும். ஒரு ஸ்ட்ரீட்டில் அதிகமாக திட்டம் நடக்குது, அது காரணம் கவர்மெண்ட் தான்.
அவங்க வந்து பொறுப்பு எடுக்கணும். அதை விட்டுட்டு இதை வந்து டாக்ஸ் நான் அப்படி எப்படி இருக்கு? டாக்ஸ் உங்களுக்கு என்ன காசு கொடுக்குறது அடிமையா, வாட்ச்மேனா? கிடையாது, அது ஒரு உயிர்கள் தான். ஸோ நீங்களே பார்த்தீங்களா, ஒரு யூஸுக்கு தான் பழகுறீங்க, டாக்ஸ் வந்து திட்டு அதிகமாகிடுவாங்க அப்படின்னா உங்களோட யூஸுக்கு தான் பழகுறீங்க. டாக்ஸ் பிடிக்கல, அது ஸ்லேவாக இருக்குது. நீ சொல்ல பிச்சை கேட்குது, நீ சொன்ன மாதிரி தலையாட்டுது வாலாட்டுதுன்னு உங்களோட யூஸுக்கு நீ பழகிருக்கிறீங்க கைஸ். யாருமே வந்து டாக் பிடிச்சவங்க கம்மி பேர் தான் இருக்காங்க. டாக்ஸ்னால் உயிராக இருக்காங்க. சில பேர் டாக்ஸ் காண்டி உயிரை விட்டு இருக்காங்க. சில பேர் டாக்ஸ் காண்டி பச்சலாம் கூத்திப்பாங்க. ஸோ அப்படி இருக்காங்க. பட் முக்கால்வாசி பேர் டாக்ஸை யூஸ் பிடிக்கிறாங்க. டாக்ஸ் இருந்தால் இவனை அவ்வளோ வர மாட்டான், டாக்ஸ் இருந்தால் இவனுமே கண்டுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ண வந்து டாக்ஸை யூஸ் பண்ணுறாங்களே. அண்ட் இதுலேயுமே உச்சக்கட்டு கோவம் என்னன்னா, ஸோ இதை சொல்கிறாங்க, ஒரு டாக் வந்து கடிக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள் என்ன பண்ணுறா கேட்குறாங்க ஒருத்தங்க. இது எப்படி இருக்குன்னா, விடுறான் நாயை விடுறான்ல, அந்த நாயை கடிக்க விடுறான்ல, அவன் எழுந்து பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த நாயை விட்டு கடிக்க விடுவானா? ஸோ அவன் வந்து பார்த்துக்க மாட்டானா? நம்ம குழந்தைகளை ரைட் டு ஃப்ரீடம்னு இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம குழந்தைகளை வந்து நம்ம அப்படியே பத்திரமா வச்சுக்கணுமா? குழந்தைகள் தனியாக போகக்கூடாதா? குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகுதுங்க, குழந்தைகள் கடைக்கு போகுதுங்க, அப்படிலாம் கூட அம்மா போக முடியுமா? அம்மா அப்பா சில பேர் வந்து கூலி வேலை பண்ணலாம், கூலி வேலையை அவங்க இருக்கலாம். ஸோ அப்படியே போக முடியுமா? ஸோ நாய்கள் வந்து கடிக்க வரோம், நீங்கள் பரிசையை பார்த்துலாம் கேட்டால் எப்படிங்க இருக்குது? என்னங்க இது எப்படிப்பட்ட சொசைட்டின்னு பாருங்களேன், எவ்வளோ கேவலமாக யோசிக்கிறாங்கன்னு. ஸோ ஒரு குழந்தையோட உயிரை கூட டாக் லவ்வர்ஸ் பார்க்கல. எப்படி நாயை வந்து சமவீராக பார்க்குறாங்களோ அதே மாதிரி குழந்தைகளை பார்க்கறது கிடையாது கைஸ். அவன் சொல்கிறாங்க பாருங்க, குழந்தை குறுக்கு வந்து நான் தான் விழுந்திருக்கேன் அதுக்காண்டி அப்படி கேட்கும் போது எவ்வளோ தெரியுமா கோவம் வருது. டேய், குழந்தை நாயை ஒன்றா கைஸ்? நாய்கள் உயிர்களை விட ஹியூமன்ஸ் உயிர்கள் பெருசான்னு கேட்டிங்கன்னா பெருசு தான். எக்ஸாக்ட்லி, பிகாஸ் வி ஆர் த டாமினன்ட் ஸ்பீஷீஸ். நம்ம தான் இப்போ இதுக்கு மொத்தத்தையுமே ஆண்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம உயிர்கள் வேல்யூ தான். அதுக்காண்டி நாயை கொல்லவோ யாருமே சொல்லலை. நாயை தனியாக ஷெல்டர் படுத்துங்க, ராபிஸ் இருக்கா செக் பண்ணுங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க, வேக்சின் போடுங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு தெருக்கு வேணாம், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு குடும்பமே அமைச்சு இந்த கேம்ப் மாதிரி அமைச்சு பண்ணுங்க சொல்கிறோம். ஸோ அப்படி அமைச்சா கூட ஈஸியாக முடியல கைஸ், நிறைய பண்ணலாம். பட் இதெல்லாம் பண்ண நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு பண்ணுறது எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலி தமிழில் ஒரு மூவி இருக்கும், அன்பேசிக் அப்படின்னு பார்த்துட்டு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு டாக் வந்து ஒரு காரை தொத்திட்டே போகும். அப்போ ஒரு பஸ் குறுக்க வரும். அப்போ என்ன பண்ணால் பஸ் டேர் பண்ணால் அந்த நாயை காப்பாற்ற போய் பஸ்ஸை கூத்துருவார். ஸோ பஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் வந்து போயிடுவாங்க. பட் நம்ம கமல் மட்டும் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் குதிச்சு அவரே அப்படியே பறந்து வந்து விழுந்துருவார். ஸோ நாயை வந்து ஊர் மக்கள் எல்லாருமே கொல்ல பார்ப்பாங்க. பிகாஸ் அந்த நாயை தான் வந்து பஸ் விழுந்துச்சு. ஸோ நாயை வந்து ஊர் மக்கள் எல்லாமே கொல்ல பார்ப்பாங்க. பட் நாய் வந்து கமல்கிட்ட போய் நின்றோம். ஸோ இவன் வந்து உயிராக இருக்கா அப்படின்னு கமலோட உயிரை அன்னைக்கு காப்பது நாய் தான். ஸோ எல்லா மக்களுமே அந்த கமலை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கமல் வந்து ஊருக்கு வருவார். அப்போ நாய் வந்து தனிமையாக இருக்கும், சாப்பிடாது, இது பண்ணாது. அப்போ ஊர் மக்கள் சொல்லுவாங்க அது சனியை, அதனால எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கமல் மட்டும் கூப்பிட்டு பேசியிருப்பாரு. ஸோ வந்து நாய்கள் நம்ம எப்படி பார்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நம்ம நாய் எப்படி பார்க்குறோம். டாக்ஸ் ஆர் நாட் ஹேட்டபிள் கிரியேச்சர், டாக்ஸ் ஆர் லவபிள் கிரியேச்சர் கைஸ். நாய் மாதிரி ஒரு நன்றி உள்ள கிரியேச்சர் இந்த உலகத்தில் கிடையாது. ஈவன் தோ ஹியூமன்ஸ் கூட நன்றி கட்டவன் தான் நான் ஒப்பனா சொல்லுவேன். பட் டாக்ஸ் ரொம்ப நன்றி உள்ள நாய்கள். பீப்புளோட கண் பார்வையில் தான் இருக்குது டாக்ஸ் நம்ம எப்படி பார்க்குறோன்னு. ஹேட் பண்ணுறோமா லவ் பண்ணுறோமான்னு இருக்கும் கைஸ். ஸோ டாக்ஸால் எல்லா பக்கமும் கைஸ் எல்லாத்துலேயுமே குட் அண்ட் ஈவில் இருக்கும், எல்லாத்துலேயுமே நல்லதுன்னு கருது இருக்கும். ஹியூமன்ஸும் பண்ணுறது தான். டாக்ஸை வச்சு பாருங்களே, ஒருத்தன் டாக்ஸை நான் நியூஸில் பார்த்தேன், டாக்ஸை அப்யூஸ் பண்ணி அதை வந்து தூக்கில் மாட்டி, ஒரு பெண்ணாய் தான் அதை தூக்கில் மாட்டி விட்டுருக்கான். ஸோ மனித மிருகங்களும் இருக்காங்க, தே ஆர் ஹாவ் அ ஹியூமன்ஸ் மான்ஸ்டர்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு நடந்த விஷயம் தான். நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைக் வந்துட்டு இருக்கேன். ஒருத்தன் காரில் நான் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் நிற்க கூட எல்லாம் அவன் பாட்டா போய்கிட்டே இருக்கான். அந்த நாய் அவ்வளோ ரத்தம் வாழ்ந்து எடுத்து அது அப்படி துடிக்குது பேச, அப்படியே துடிக்குது. என்னால் பார்க்க முடியல, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அங்கே இருக்க யாருமே ஒன்றும் பண்ணல. அப்படியே பார்த்துட்டு நாய் தானே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு மிஸ் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹியூமன்ஸ்மே நிறைய அபியூஸ் பண்ண டாக்ஸை போட்டு பார்த்துருப்பீங்க. அதுக்காண்டி டாக்ஸில் வந்து கம்மியாக பண்ண முடியும், இது பண்ணுற அபியூஸ் பண்ண சொல்லிட்டு அதனை கேஸாக போட முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டாக்ஸ்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ நம்மளுமே டாக்ஸ் நிறைய பண்ணுறோம், அதில் மாற்றுக்கத்தை கிடையாது. பட் டாக்ஸை நான் கேட்குறது கண்ட்ரோல் பண்ணுங்க கைஸ். பார்த்துருப்பீங்க நம்மளோட எதுக்கு நம்ம தலைமுறைலாம் போய்கிட்டு நம்மளோட பாப் கல்ச்சர்லேயே மூவி இருக்குது லவ் அண்ட் மாஸ்டர்னு. இந்த படத்தில் வந்து மொத்த உலகமே வந்து அப்போது கிளிப்டாக ஆகிடும் கைஸ். மொத்த உலகமே வந்து அழிஞ்சு போயிடும், முக்காசி அழிஞ்சு போயிடும். அப்போ ஹீரோ வந்து ஒரு பொண்ணு அவரோட லவர் தேடி போவார். அப்போ அவர் ஒரு அழகாக நாய்க்குட்டி கொண்டு போவார். அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நாய் மேலே தண்ணி அன்பே வரும் கைஸ். எனக்கு ரொம்ப லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் அந்த படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதுலேருந்து மீண்டும் வந்தேன். ஸோ நீங்களும் அந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். லவ் அண்ட் மாஸ்டர் செம்மையாக இருக்கும், செம்மையான ஒரு எமோஷ்னல் மூவி கைஸ். ஃபைனலி டாக்ஸ் யாரும் விருது கிடையாது. டாக்ஸை நாங்கள் சொல்கிறது எல்லாமே
ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள். குழந்தைகள் ஆபத்தாக இருக்குது, நாங்கள் ஒழுங்காக பார்த்துக்கோங்க சொல்கிறோம். அண்ட் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுகளை தயவுசெய்து விடுங்க, அதுக்கு முட்டுக்கட்டு போடாதீங்கன்னு சொல்கிறேன் கைஸ். ஸோ இது எல்லாமே என்னோட குமுறல். ஸோ உங்களுக்கு நிறையா குமுறல் இருக்கும், மறக்காமல் உங்களோட குமுறல்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் பாய்.